நெசவாளர் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ட்ராபாக்ஸ் வளையுது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தார். அதுக்கு நான் இப்போ வளையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணனா வளையாது. செல்ஃப் டாலி போகும்போது பூந்தும் போகாது, கரெக்டாக இருக்கும். அதுக்கான வீடியோ. அடுத்த வீடியோ பண்ணையில் சிகிர் வளைஞ்சிட்டா அது எப்படி சரி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கும் தெரியும், என்ன சொல்லியிருக்கிறேன்னு புரியும். இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டாலோ முழுசாக பார்க்கலினாவோ அது புரியாது. அதனால் நீங்கள் முழுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா அது தெரியும். இப்போ தண்டைக்கட்டு காட்டுறோம் பார்த்தீங்களா, அது வளையாமல் எப்படி இருக்குது. 200 400 மனை பார்ட்ரு, இந்த சைடு 200 மனை, அந்த சைடு 200 மனை பார்ட்ரு. ஆனால் ஏன் வளையல அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி காட்டியிருக்கிறேன். இப்போ இது தறியில் மிதிச்சிருக்கிறது. இப்போ நான் ஒருத்தன் மிதித்து விட்டு லாக் பண்ணிவிட்டு அங்கே கொண்டு போய் காட்டுறேன். ரிலீஸ் பண்ணும்போது இறங்கும் பாருங்கள். இது ஜருகை வர்றது, இது ரோலு கீழே இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே நான் நல்லா காட்டுவேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக தெரியும். அதுக்கப்புறம் ஏறுறது இறங்குறது தெரியும். ஆனால் இதில் தெளிவாக உங்களுக்கு அந்தளவுக்கு புரியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் இதுலேயே இன்னும் கொஞ்சம் தூரம் போன வரவு மறுபடியும் காட்டியிருப்பேன். அதில் பாருங்கள், மிதிக்க சொல்லி. அப்போ கரெக்டாக ஏறும் இறங்கும். அது உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ இது எதனால் எப்படி இது சரி பண்ணலாம், பேரிங் வைக்காமல் எப்படி ஈஸியாக கையில் இருக்கிற பொருளை வச்சு சரி செஞ்சுக்கலான்னா, இந்த பொருளை நாம் பைப்பில் பிளாஸ்டிக் பைப் பெருசாக போட்டுக்கிறோம். உள்ளே பவுட்ரு போட்டு, இது ஃபஸ்ட்டு மெத்தடு நான் செஞ்சது. இதில் அந்த அளவுக்கு பெரிய சக்ஸஸ் கிடைக்கல. இங்கே மேலே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, சின்னது, இந்த சைஸில் போட்டோம்னா தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா நல்லா திரும்பி வரும். அப்போ தான் நம்மளுக்கு எப்படி வேலை செய்யுதுங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். காலில் மிதிக்கும் போதும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தெரியாது. இந்த வர வீடியோவில் இப்போ பாருங்கள், மிதிக்க சொல்கிறேன். அதில் உங்களுக்கு தெரியும் எப்படி ஆக்ஷன் ஆகுதுன்னு. அது இந்த அளவுக்கு போட்டோம்னா கம்மியாக தான் ஆக்ஷன் ஆகும். கவர் இருக்கிறனால இப்போ நல்லா ஆக்ஷன் காட்டும். நான் இப்படி தான் ஃபஸ்ட்டு பார்த்து போட்டேன். ஆனால் அது நம்ம ஆக்ஷன் காட்டுச்சு, ஆனால் ஜருக வரும்போது காட்டல. அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதை லாஸ்ட்டில் பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த ஜருகை ஃபஸ்ட்டு இந்த கவர் இருக்கிறனால பாருங்கள் எவ்வளோ தூரம் எந்திரிக்குது, இறங்கும் பாருங்கள். அதே மாதிரி மறுபடியும் எந்திரிக்கும், மறுபடியும் இறங்கும். அந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்புறம் மறுபடியும் எந்திரிக்கும், மறுபடியும் இறங்கும். இதில் பாருங்க, இந்த சைடு பார்த்திங்கன்னா இது முதல் செஞ்ச மெத்தேடு. இது முழுசாக போட்டிங்கனாலும் இந்த பைப்பு உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணால், இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக அரிஞ்சு போட்டிங்கனாலும் இடைஞ்சல் பண்ணால். ஒன்று ஒரு அடி 12 இன்ச்சு தான் இருக்கணும். அந்த பைப் 12 இன்ச்சு தான் இருக்கணும். மேலே போட்டிருப்போம் பாருங்கள், இந்த பைப் அளவுக்கு தான் இருக்கணும், 12 இன்ச்சு தான் இருக்கணும். அந்த அளவுக்கு போட்டிங்கன்னா, பவுடர் உள்ளே போட்டு விட்டிங்கன்னா நல்லா ஆக்ஷன் ஆகும். பேரிங் எந்த அளவுக்கு வேலை செய்யுமோ அதே அளவுக்கு இதுவும் வேலை செய்யும். இது விலையும் கம்மி. இதுதான் அந்த ஒரு அடி பைப்பு. இந்த பைப்பு தான் நான் போட்டிருக்கேன் 4 பக்கமும். இதை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா ஆக்ஷன் காட்டும், நல்லா ஆக்ஷன் பண்ணி விடும். அதே மாதிரி காலில் மிதிக்கும் போதும் அந்த ஜருகை நம்ப சல்லாகும் போதும் உங்களுக்கு அங்கே வளையாது. தண்டைக்கட்டு சென்டரில் வளையாது, நேராக இருக்கும். அப்போ நெய்யும் போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் எப்படி இருக்குதுன்னு. அதை பார்த்து நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுதான் மெயினாக ஒரு ரீசன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பண்ண வளைஞ்சிருந்தால் எப்படி அதை நேர் பண்ணலாங்கிறத எனக்கு ஒருத்தர் சொன்னார்.
அதை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அது வந்து தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஆனால் அது வந்து ஒரு கம்பியை எடுத்து தனியாக அதை எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். வணக்கம்.